ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சக்கர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஐட்டம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 4 ஐட்டம்ஸ் எப்போ வரப்போகுது, எப்படி வரப்போகுதுன்ற பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் போட்டுருவாங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இந்த ஒரு வீடியோ கிச்சன் பாருங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தா அந்த ஒரு கன் ஸ்கின் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கன்னோட பேரு G36. இந்த கன்னுக்கு நான் வச்சிருக்க பேரு பன்னி மாஸ்டர் மைண்ட். இந்த ஸ்கின் இன்னும் 2 மாசத்துல லான்ச் ஆக போகுது. இந்த ஸ்கின்னோட பவர் பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ், சிங்கிள் அக்யூரசி. இந்த ஒரு ஸ்கின்னோட பவர் மட்டும் இல்லாமல் அதோட எஃபெக்ஷன் பார்த்து வைக்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த கன் எடுக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கன் ஸ்கின் ரொம்ப யூஸாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த தலையை மட்டும் நிறைய பேரோட வைட் லிஸ்ட் இருக்கு. இந்த அமௌண்ட் வரைக்கும் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா தலை, அதாவது லோனியை மீன் பண்ணியாக விட்டுருக்காங்க. தலை கேரக்டர் போட போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியா இறங்கினதுக்கு அப்புறமா தான் விட போகிறாங்க. அப்போ இந்த அமௌண்ட்டை இன்னும் ஃப்ரீ ஃபயர் இந்தியா இறங்கி தலை கேரக்டர் இறங்கினதுக்கு அப்புறமா தான் விழுவாங்க. இந்த ஒரு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியா இறங்கினதுக்கு அப்புறமா தான் இறங்க போகுது. அதனால ஃப்ரீ ஃபயர் இந்தியா எப்போ இறங்க போகுதுன்னு அவளோட காத்துட்டுருங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற 2 அமௌண்ட்டுமே எப்போ இறங்க போகுது, எதில் இறங்க போகுதுன்னு ஒன்றுமே தெரியல. ஆக்சுவலி இந்த 2மே இறங்க வேண்டியது இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு தான். ஆனால் அப்போவும் இறக்கல. இதை என்னைக்கு இறக்க போகிறான்னு தெரியல. அந்த 2 அமௌண்ட் என்ன அமௌண்ட்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணாமல் இன்னும் பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க அந்த 2 அமௌண்ட்டையும் பார்க்கலாம். அந்த 2 அமௌண்ட்ல இதான் முதல் அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஏதோ கம்பு சுற்றி அடிக்கிற மாதிரியே இருக்குது. இந்த அமௌண்ட் எப்போ இறக்க போகிறான்னு தெரியல. அடுத்தது வரப்போகிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இல்லை, ஆனால் பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த அமௌண்ட் கன்ஃபார்மாக இண்டிபெண்டன்ஸ் டேக்கு இறக்கிருக்க வேண்டியது தான். ஆனால் இன்னுமே எதுக்கு இந்த அமௌண்ட் இறக்காம வச்சுருக்காங்க ஒன்றுமே புரியல. அப்புறம் கடைசியாக சொல்லி நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே அதிகமாக நர்டோவை பற்றின வீடியோ தான் போட்டிருக்கோம். இனிமேல் அப்படி இல்லை, ஃப்ரீ ஃபயரோட வீடியோவும் நர்டோ பற்றின வீடியோவும் சமமாக தான் போட போகிறோம். அதுவும் இல்லாமல் ஃப்ரீ ஃபயர் நர்டோ வேறு கொலாபரேஷன் பண்ண போகிறான்னு கர்னா சொல்லிகிட்டே இருக்கான். அதை காட்டுற விதமாக தான் ஒரு தடவை ஒரு ஈவெண்ட்டில் குணா என்ற ஒரு கத்தியை தந்தானுங்க. இந்த ஒரு கொலாபரேஷனு ஆகஸ்ட் 21 தான் பண்ண போகிறாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் அது அஃபிஷியலாக சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு எப்படி அந்த கொலாபரேஷனில் நிறைய பேர்கிட்ட டைமண்ட் அதிகமாகவே பிடிங்கிடுவானுங்க. நான் இந்த ஒரு கொலாபரேஷனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். என்ன மாதிரி யாரெல்லாம் இந்த கொலாபரேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களோ அவங்க எல்லோரும் கமெண்டில் ப்ளூ ஹார்ட்டை தெரிவிக்க விடுங்க. அப்படியே இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் போட்டு பெல் ஐக்கானை தட்டி விட்டு போயிடுங்க. இன்னும் இந்த கொலாபரேஷனை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்டில் போய் டீட்டெயில்ஸ் போடுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.